நண்பா, சற்று முன் பிஎன்பி அதாவது மத்திய அரசு வங்கியான பஞ்சாப் நேஷனல் பேங்க்ல இருந்து லோக்கல் பேங்க் ஆஃபீஸர் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிருக்கு. டெம்பரரியோ கான்ட்ராக்டோ கிடையாது, பர்மனன்ட் ரோலுக்கு தான் எடுக்கிறாங்க. டீசெண்டான சேலரி, அதுவும் நம்ம தமிழகத்திலேயே உங்களுக்கு பணி. ஃபுல் டீட்டெயில்ஸ் தெளிவாக சொல்கிறேன். அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் எல்லாமே இது போன்ற ஃப்ரீ அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ லிங்க் எடுத்து உங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைங்க, உங்கள் நண்பர்களும் பார்க்கட்டும், அவங்களும் அப்ளை பண்ணட்டும். ஓகே, இதுதான் பஞ்சாப் நேஷனல் பேங்க்லேருந்து வந்திருக்கக்கூடிய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இதில் பாருங்கள், ஓப்பனிங் டேட் 20/7 ஆகஸ்ட் 9 ஆன்லைனில் இதற்கு நீங்கள் அப்ளை பண்ணணும். ஆன்லைன் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவ்லி ஆகஸ்ட் எண்ட்லேயோ இல்லை செப்டம்பர்லேயோ இருக்கும். எல்பிஓ அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது லோக்கல் பேங்க் ஆஃபீஸர் அப்படிங்கிற போஸ்டிங் 545 வேக்கன்சி இருக்குது. ஆரம்ப சம்பளம் அதாவது பேசிக் பே 48,480. இது இல்லாமல் அடிஷ்னலாக, அதாவது இன் அடிஷன் டு த பேசிக் பே செலக்டட் கேண்டிடேட்ஸ் வில் பி என்டைல்டு டு, அதாவது டிஎன்எஸ் அலவன்ஸ் இருக்குது, சிஏ, ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸு, இந்த மாதிரி எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் எல்லாமே இருக்குது, இன்க்ளூடிங் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸோட. ஓகே டீட்டெயில்ஸ் ஆஃப் ஸ்டேட் வைஸ் வேக்கன்சி பார்த்துடலாம். நம்ம தமிழகத்துக்கு 51 வேக்கன்சி, மொத்தமாக 500+ வேக்கன்சி. அதில் நம்ம தமிழகத்துக்கு 51, ஒரு டீசெண்டான வேக்கன்சி அப்படின்னே சொல்லலாம். வேக்கன்சி ஸ்பிளிட்டப் பாருங்கள், கம்யூனிட்டி வைஸ் கொடுத்துருக்காங்க. யூஆருக்கு 22, இடபிள்யூஎஸ்க்கு 9, எஸ்டிக்கு 7 வேக்கன்சி, எஸ்சிக்கு 13 வேக்கன்சி. ஓகே, ஸோ இந்த கம்யூனிட்டிஸ் எல்லாமே அந்தந்த வேக்கன்சி, அந்தந்த கேட்டகரியில் அப்ளை பண்ணிக்கோங்க. பட் ஓபிசி பாருங்கள், வேக்கன்சி கொடுக்கல. அதாவது பிசி, எம்பிசி, டிஎன்சி, பிசிஎம்னா நீங்கள் ஓபிசியில் வருவீங்க, உங்களுக்கு வேக்கன்சி இல்லை. அப்போ நான் அப்ளை பண்ண முடியாதா ப்ரோ அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். யூஆரில் இருக்கக்கூடிய 22 வேக்கன்சிக்கு வேணால் நீங்கள் போட்டி போடலாம். அது எப்படி போட்டி போடுறது? அப்ளை பண்ணுறப்பவே நீங்கள் யூஆர் அப்படின்னு கொடுத்து அப்ளை பண்ணுங்கள். எக்ஸாமில் யூஆருக்கு என்ன கட் ஆஃபோ அதுதான் உங்களுக்கும். அதே மாதிரி ஏஜ் வந்து யூஆருக்கு என்ன ஏஜ் லிமிட்டோ அதுதான் உங்களுக்கும். ஏன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறது யூஆர்னு போட்டு தானே அப்ளை பண்ணுறீங்க. ஸோ அந்த ரிலாக்ஸேஷன் இருக்காது. ஓகே, அதே மாதிரி லோக்கல் லாங்குவேஜான தமிழ் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு லோக்கல் லாங்குவேஜ் டெஸ்ட்டும் வைப்பாங்களாம். பட் 10th 12th தமிழ் ஒரு பாடமாக எடுத்து படிச்சிருந்தீங்கன்னா அந்த டெஸ்ட் அப்படிங்கிறது இல்லை. ஓகே, விருப்பம் தகுதி உள்ளவங்க ஏதாவது ஒரு ஸ்டேட்டுக்கு தான் அப்ளை பண்ணணும். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பாருங்கள், 20 to 30 வயசு வரை அப்ளை பண்ணிக்கலாம். ஷுட் பி கிராஜுவேட் இன் எனி டிசிப்ளின். ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். லோக்கல் லாங்குவேஜ் அப்படிங்கிறது கட்டாயம். இந்த எல்பிஓக்கு மினிமம் 1 year எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது கேட்குறாங்க. எய்தர் கிளரிக்கல் கேடர்லையோ இல்லை ஆஃபீஸர் கேடர்லையோ, ஏதோ ஒரு ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க்கில், இல்லைனா ரீஜனல் ரூரல் பேங்க்கில், இல்லைனா செகண்ட் ஷெட்யூல் ஆஃப் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, இதில் ஏதோ ஒன்றுத்தில். இப்போ இந்த ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க்கு கீழே என்னென்ன வருதுன்னு பாருங்கள். நிறைய தெரிஞ்ச வங்கிகள் எல்லாமே அதில் தான் வரும். ஸோ அதில் ஏதோ ஒரு வங்கியில் நீங்கள் கிளரிக்கல் லெவலோ இல்லை ஆஃபீஸர் லெவலோ நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, மினிமம் 1 year அப்படின்னா நீங்கள் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு எலிஜிபிள். ஃப்ரெஷர்ஸ் யூ ஆர் நாட் எலிஜிபிள். ஓகே, அதே மாதிரி 1/7/2026 இந்த தேதிக்குள்ளே இவங்க கேட்டிருக்கக்கூடிய கட் ஆஃப், ஏஜாக இருக்கட்டும், குவாலிஃபிகேஷனாக இருக்கட்டும், எல்லாமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். தமிழ்நாடை பொறுத்தவரையும் எஸ்சி எஸ்டிக்கு ரிலாக்ஸேஷன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் +5 years. ஓபிசிக்கு 3 year கொடுத்துருக்காங்க. பட் ஓபிசிக்கு வேக்கன்சியே கொடுக்கல தமிழ்நாட்டுக்கு. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் ஓபிசிக்கு உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் இருக்காது. வேணும்னா நீங்கள் யூஆரில் போட்டு அப்ளை பண்ணிக்கலாம். அப்புறம் ஏன் நோட்டிஃபிகேஷனில் இது மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, தமிழ்நாடு விடுங்க, மற்ற ஸ்டேட்ஸில் இருக்கல ஓபிசிக்கு வேக்கன்சி. இது வந்து பொதுவான டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் தான். ஸோ அதனால அதில் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்தவரையும் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஆன்லைன் ரிட்டன் டெஸ்ட் வைக்கிறாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த டெஸ்ட்டு. இதில் வந்து நெகட்டிவ் மார்க் உண்டு. ஒரு கொஸ்டின் தப்பாக எழுதினீங்க அப்படின்னா 1/4 the மார்க் வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் லாங்குவேஜ் டெஸ்ட் இருக்குது. பட் நீங்கள் 10th 12th தமிழ் ஒரு பாடமாக எடுத்து படிச்சிருந்தீங்கன்னா அது கிடையாது. பர்சனல் இன்டர்வியூ இருக்குது. ஆன்லைன் டெஸ்ட்டு, பர்சனல் இன்டர்வியூ. ஓகே, இதை பொறுத்து தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வழங்குறாங்க. ஆன்லைன் எக்ஸாம் சென்டர்ஸ் பாருங்கள், நம்ம தமிழகத்தில் நிறைய இடங்களில் இருக்குது. 51 வேக்கன்சி, ஜாப் லொக்கேஷன் அந்த 51 வேக்கன்சியும் தமிழ்நாட்டில் தான். அதில் எந்த ஒரு மாற்றம் இருக்காது. அதனால தான் அவங்க லோக்கல் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்டே வந்து வைக்கிறாங்க. ஓகே, ஃபர்தராக அவங்களுக்கு வந்து இன்டிமேட் பண்ணுவாங்க. ஃபீஸை பொறுத்தவரையும் 1000 rupeesங்க, ப்ளஸ் ஜிஎஸ்டியோட சேர்த்து 1180 ரூபாய். இதில் எஸ்சி எஸ்டி
பர்சன் இது டிசபிலிட்டிஸ்னா 50 + GST 59 rupees வந்து பே பண்ணணும். ஓகே, ஸோ நீங்கள் டேரெக்டாக pnb.bank.in அஃபிஷியல் வெப்சைட்டில் வர ஆகஸ்ட் 9ஆம் தேதிக்குள்ளே இதற்கு நீங்கள் முற்றிலும் ஆன்லைனில் அப்ளை பண்ணிடுங்க. விருப்பமும் தகுதி உள்ளவங்க நோட்டிஃபிகேஷனில் 21வது பக்கத்துலேருந்து சிக்னேச்சர், லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன், ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன்லாம் என்னென்ன சைஸில் அப்லோட் பண்ணணும் அதோட தகவல் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்களும் நோட்டிஃபிகேஷனை ஒன் டைம் ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள். போதுமான தகவல் எல்லாமே சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அட்வான்டேஜை பொறுத்தவரையும் பர்மனன்ட் ரோல் எடுக்கிறாங்க, நிரந்தரமான அரசு பணிக்கு எடுக்கிறாங்க. கான்ட்ராக்டர், டெம்பரரி அதெல்லாம் கிடையாது. அதே மாதிரி ஒரே ஒரு எக்ஸாம் தான். ஓகே, இப்போது IBBSலேயோ இல்லை அது மாதிரி வருதுன்னா 2 எக்ஸாம் இருக்கும் ப்ளஸ் இன்டர்வியூ. பட் இது வந்து ஒரே ஒரு எக்ஸாம் தான். ட்ராபேக்கை பொறுத்தவரையும் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. ப்ளஸ் வந்து வேக்கன்சி கம்மி, 50 வேக்கன்சி. அப்புறம் ஓபிசிக்கு வேறு வேக்கன்சி இல்லை, யூஆரில் தான் அவங்க வந்து காம்படிட் பண்ணணும். பட் வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான். நீங்கள் ஆல்ரெடி பேங்கிங் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனில் இருக்கீங்க, உங்களால் முடியும் அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். சும்மா நான் சொல்கிறேன் இந்த வீடியோவை பார்த்துட்டு நானும் அப்ளை பண்ணுறேன் எனக்கு லக்கில் கிடச்சிரும் அந்த மாதிரிலாம் தயவு செய்து அப்ளை பண்ணாதீங்க. அப்படிலாம் கிடைக்காது. ஓகே, நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும், ஸ்ட்ராட்டஜி இருக்கணும், கரெக்டான வேலை அப்ரோச் பண்ணணும். அதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் இதுன்னு இல்லை எந்த கவர்மெண்ட் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். நான் சொல்கிறேன்னு இல்லை, நீங்களும் ஒன் டைம் செல்ஃப் ரிசர்ச் பண்ணுங்கள், நிறைய பேர்ட்ட கேளுங்க. இன்ட்ரெஸ்டட்னா அப்ளை பண்ணி ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை. டாட்டா.